வணக்கம் ஜிஎஸ்பேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் நம்பர் 51. போன பாட்காஸ்ட்க்கு ஒரு நல்ல வரவேற்பு. 50வது எபிசோடு ஹிட் அடிச்சதுனால ஆமா, ரொம்ப சந்தோஷம். அடுத்து 51வது எபிசோடு என்ன அப்படின்னா ப்ரோ, இந்த டைம் லைன்ல இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் 15 நாள்லயே நமக்கு வந்த நிறைய கன்சல்டேஷன் கால்ஸ்ல என்ன கேட்டாங்க அப்படின்னா, டிசம்பர்ல வண்டி எடுக்கலாமா? இல்ல வெயிட் பண்ணி பிப்ரவரி மார்ச்ல வரக்கூடிய அப்டேட்டட் கார் எடுக்கலாமா? ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிராண்டுமே 50,000 1,00,000 ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கு. அப்ப இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி இப்பவே எடுத்துக்கிறது நல்லதா இருக்குமா? இல்ல ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல வெயிட் பண்ணி புதுசா வரக்கூடிய கார்ஸ், இல்ல இந்த கார் அப்டேட் ஆக போகுதுன்னா அந்த கார்ஸ் எடுக்கலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு தெளிவுரை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நம்ம மனசுக்கு என்ன படுதோ அதை சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு பர்சனலா இப்ப இந்த ஆஃபர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குது. டிசம்பர் ஆஃபர் எப்பவுமே நீங்க சொன்ன மாதிரி கம்பெனிக்கும் வந்து அந்த ஸ்டாக்கை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருக்கும். ஏன்னா டிசம்பர் தாண்டி ஜனவரி போகும்போது அது 2024 ஸ்டாக் ஆயிடும். 2025ங்கும் போது அது இன்னும் கம்மியா போகிறதுனால இப்பயும் நல்லா புஷ் பண்ணுவாங்க. சப்போஸ் ஃபேஸ் லிஃப்ட் ஆகிற ஒரு மாடலை கஸ்டமர் பார்க்குறாங்களா இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மாடலை பார்க்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க அதை டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஏன்னா நான் ஒரு ஷிஃப்ட் ஒன்று வாங்கினேன் 2021 ஒன்று வாங்கினேன். டிசம்பரில் தான் வாங்கினேன். சாரி, ஜான்வரியில் வாங்கினேன். 2021 மாடலை வந்து 2022ல வாங்கினேன். சரிங்க. 50,000 டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ஓகே. ஸோ அது நல்ல ஒரு ஆஃபராக தான் எனக்கு இருந்துச்சு. இப்போ பிராண்ட் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டைம் வந்து டாடா ஒன்று மாருதி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரை அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் ப்ரோ. மாருதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் ஒரு ஆல்டோ கிட்டன்னு எடுக்கிறீங்கன்னா ஒரு 50,000த்துல ஆரம்பிக்குது. கிராண்ட் வெட்டர்லாம் போகிறப்ப கிட்டத்தட்ட 80,000 1,00,000 தொடுறாங்க. இன்விட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 80 to 1 lakh கொடுக்குறாங்க. இது ஜிம்னியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாங்கினா போதுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 lakh பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது. இவங்க டாடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரே 1 lakh போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் எஸ்ஜி பண்ணியிருந்தாங்க. நிறைய ஆஃபர்ஸ் ஒவ்வொரு பிராண்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. பர்டிகுலரா ஒவ்வொரு பிராண்ட்லயும் என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் வீல்ஸ் மணிகண்டன் அவரோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்காஸ்ட் லைவ் ஆகிற டைம்ல ஸ்ட்ரீம்லைன் ஆயிட்டு இருக்கும். அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஒவ்வொரு பிராண்ட்லயும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்றது அதுல இருக்கும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல போலாம் அப்படின்னா, இந்த ஆஃபர்ல வண்டி எடுக்கலாமா இல்ல ஜான் பிப்ரவரி மார்ச்ல அப்டேட்ஸ் எடுக்கலாமா அப்படின்றது. இப்போ பேசிக்கா ஹேட்ச்பேக்ல இருந்தே வருவோம். இப்போ ஒரு பலினோ பார்க்குறீங்க, ஒரு i20 பார்க்குறீங்க, ஒரு ஆல்ட்ரோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா பலினோ டியூ ஃபார் அப்டேட் கிடையாது. கிடையாது. i20 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டியூ ஃபார் அப்டேட் கிடையாது. ஆல்ட்ரோஸும் இப்போ தான் பண்ணாங்க. ஸோ டியூ ஃபார் அப்டேட் கிடையாது. ஸோ இந்த 3 கார்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த டைம்ல அப்டேட்ஸ் கிடையாது. உங்களுக்கு இன்னொரு எப்படி இருந்தாலும் ஒரு 1 year டைம் ஸ்பேன் ஆகும் இன்னொரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வர்றதுக்கு. அப்படின்றப்ப இப்போ ஆஃபர் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கார்ஸை சொல்கிறேன். இதுவே இப்போ புதுசாக லான்ச் ஆன கார்ஸ் எடுத்துக்கீங்க, டிசைர் எடுக்கிறீங்க, ஹோண்டா அமேஸ் எடுக்கிறீங்க, இது எல்லாமே அது பெரிய டிஸ்கவுண்ட்டும் இருக்காது. என்னன்னா இன்னொன்னு பார்த்தா டொயோட்டால ரேட் ஏற போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க டொயோட்டாவோட ஸ்டாஃப். ஜனவரியில இப்ப எடுக்காம மட்டும் ஜனவரியில எடுத்தீங்கன்னா ரேட் ஏறிடும். இது என்னன்னா ப்ரோ, பர்சனலா நான் பாக்குறப்ப என்ன தோணுச்சு அப்படின்னா, இது பிராண்ட் பண்ணிதான் ஆகணும். அவங்களோட பிசினஸ்க்காக பண்ணிதான். நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த பிராண்ட் இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜனவரியில் எடுத்துக்கலாம்னு இருப்பீங்க. இந்த பிரைஸ் ஹைக் அப்படின்ற விஷயத்த இப்போ ஹிண்டாய் சொல்லல, இல்ல டொயோட்டா சொல்லல அப்படின்னு நம்ம என்ன நினைப்போம்? பிரைஸ் ஹைக்லாம் எதுவும் இல்ல, ஜனவரி பிப்ரவரில எடுத்துடலாம். ஏன்னா 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் 2025 மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு போகும். பிரைஸ் ஹைக்குன்னு ஒண்ணு அவங்க சொன்னாங்கன்னா தான் மக்கள் என்ன பண்ணுவாங்க, முந்தி அடிச்சு போய் இப்போ இந்த டைம் லைன்ல வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ கிராண்ட் விட்டாரா இருக்கு, பிரஸா இருக்கு, ஃப்ராங்ஸ் இருக்கு மாருதியில. அதே மாதிரி XUV 700வும் ஃபேஸ் லிஃப்ட் வரப்போகுது. உண்மையிலுமே வருது. XUV 700 ஒரு மைனர் சேஞ்ச் இருக்கு. XUV 700ஓட EV அதான் XC70 ஒரு ப்ராடக்ட் வருது. அதே மாதிரி இப்போ டாட்டால எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹாரியர் சஃபாரியோட EV தான் வருது. ஹாரியர் சஃபாரி வந்து புதுசு எதுவும் வரப்போறது கிடையாது. நெக்ஸான் ஆல்ரெடி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டாங்க. அப்போ டாட்டால இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெருசா வந்து புது அப்டேட் அப்படின்றது எதுவும் இல்லை. அப்ப இந்த டைம் லைன்ல ஆஃபர்ஸை பயன்படுத்திக்கிறது நல்லது. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிராண்டா போலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா, மகேந்திரா அப்படின்ற மாதிரி பிராண்ட் வைஸ் போகலாம். பிராண்ட் வைஸ் என்னென்ன கார்ஸ் அப்டேட் வரப்போகுது, எடுக்கலாமா வேண்டாம் அப்படின்னு போகும். இப்போ டாடா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி சொன்னதுதான், ஆல்ட்ரோஸ் டியூ ஃபார் ஃபேஸ் லிஃப்ட் கிடையாது, நெக்ஸான் டியூ ஃபார் பஞ்ச் கிடையாது. அதே மாதிரி கர்வ் இப்பதான் வந்திருக்குது, அப்டேட் பண்ண மாட்டாங்க. சஃபாரி, ஹாரியர் இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா டியூ ஃபார் அப்டேட் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ரெஃப்ரெஷ் பண்ணது அந்த டைம் லைன்ல. அப்போ புதுசா அவங்களுக்கு வரது பாத்தீங்கன்னா சஃபாரி, ஹாரியர் EV எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு நெக்ஸான் டீசல்ல வந்து பாத்தீங்கன்னா DCA வரப்போகுது. ஸோ அது அடுத்து வரப்போகுது. ஓகே. சப்போஸ் நெக்ஸான் டீசல்ல நீங்க
ஏஎம்டி பாக்குறீங்க, உங்களுக்கு டிசி ஆப்ஷன் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டீங்கன்னா டிசியே கூடிய சீக்கிரம் வரும். அது மேபி இன்னொரு 4 months டைம் லைன்ல வரலாம். அப்படின்றப்போ இப்போ வந்து எனக்கு ஒரு 1 lakh ஆஃபர் கொடுக்குறாங்க, நான் ஏஎம்டியே போய்க்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, காம்ப்ரமைஸ் ஆகி போய்க்கிறேன்னு நினைச்சீங்கன்னா டிசிஏ வந்து லாங் டேர்முக்கு பெட்டர் சாய்ஸா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தோணும் ஒரு சில பேருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு ப்ராப்பர் டிரான்ஸ்மிஷன் இல்ல, இங்க ஏஎம்டிங்கும் போது ஒரு காம்ப்ரமைஸ் தான். காம்ப்ரமைஸோட இந்த ஏஎம்டி எடுக்கலாமா இல்ல காம்ப்ரமைஸ் இல்லாம அந்த டிசிஏ போய்க்கலாமா அப்படின்றது உங்களோட ஒப்பீனியன் தான். டாடா பிராண்டை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாடா பிராண்ட்லாம் கிட்டத்தட்ட 50 ல இருந்து 1 lakh வரைக்குமே போறாங்க. ஒரு சில கார்ஸுக்கு 1 lakh பிளஸுமே கிடைக்குது. ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு. அதுவும் 2023 ஸ்டாக்லாம் இருந்துச்சுன்னா நிறைய ஆஃபர் பண்றாங்க பிரதர். இப்போ ரீசெண்டா கோயம்புத்தூர் எஸ்சிஏல போட்டிருந்தாங்க, எந்த வண்டி எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்ததையும் 1 lakh அப்படின்ற ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது மாதிரி இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க டாடா பொறுத்த வரைக்கும். அடுத்து மகேந்திரா அப்படின்னு வரும்போது 3XOக்கு பெருசா ஆஃபர்ஸ் இல்ல, ரொம்ப லிமிட்டட். ஏன்னா வண்டி கொடுத்தாவே ஆஃபர் தான் உங்களுக்கு. 3XO டிமாண்டா இருக்கு, டிமாண்ட்ல இருக்கு, அதனால வந்து ஆஃபர்ஸ் இல்ல. ஆனா 700க்கும் ஸ்கார்பியோ எனக்கு ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, போய்கிட்டு இருக்குது. அப்புறம் 3% பிரைஸ் ஹைக் அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தேன் அவங்க. 3% இப்போ பிரைஸ் ஹைக் போட்டிருந்தாங்க, ஏறி இருக்குன்னு சொன்னாங்க. 3% பிரைஸ் ஏறி இருக்கு அப்படின்னு. எல்லா பிராண்டுமே பிரைஸ் ஹைக் பண்ண போறாங்க பிரதர். ஆனா என்னன்னா இப்போ மஹேந்திரா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பேஸ் அவங்களோட லைனப் 3XOக்கு பெருசா ஆஃபர் கிடையாது. உங்களுக்கு டெலிவரி கொடுத்தாங்கன்னாவே ஆஃபர் தான், அதான் கணக்கு. இப்போ ஆஃபர்ஸ் கொடுத்தாங்கன்னா தாராளமா எடுத்துக்கங்க. 3XO வந்து இன்னி வந்து அப்டேட் அப்படின்றது பெருசா வராது. மேபி அந்த இன்டீரியர் தீம் மட்டும் வந்து ஒரு டார்க் தீம் வரலாம். அது வந்து மேபி ஏதாவது ஒரு எடிஷன் கொடுக்கலாம். அடுத்து 3XO தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடியது 700 ஸ்கார்பியோ எண்ணுங்க. 700 ஸ்கார்பியோ எண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கு. அது வந்து மேபி வந்து இன்னொரு 4 to 5 months டைம் லைன்ல நடக்கலாம். இதை விட்டோம்னா பொலிரோ நியோ பிளஸ் இதெல்லாம் ஆஃபர்ஸ் இப்ப கொடுத்தாங்கன்னா எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுல எல்லாம் மேஜர் அப்கிரேட் எதுவும் இல்ல, இருக்காது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல. டாப் ஆஃப் த லைன் அப்படின்னு பார்க்கும்போது மஹேந்திரால இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இதுதான். ஆஃபர் நல்லா கிடைக்கிறது 700க்கும் ஸ்கார்பியோ எண்ணுக்கும். 700க்கு நல்ல ஆஃபர் ப்ரோ. டாப் எண்டுக்குலாம் ஆல்மோஸ்ட் பிரைஸ் கட் வந்து 2 lakhs அவங்க பண்ணிருக்காங்க. அது இல்லாம நீங்க அது ஆன் ரோடு வரும்போது 2.75 to 3 lakhs கிட்ட வருது. அது இல்லாம அந்த 6 seater ஆல் வீல் டிரைவுக்குல எக்ஸ்ட்ரா 50,000 ஷோரூம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. என்ன அவங்க 6 airbag வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணாம இருக்காங்க. ஆமா, அது வந்து நெக்ஸ்ட் இயர்ல ஸ்டாண்டர்ட் நடந்துரும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க AX5 எடுத்துக்கிறீங்க, பேஸ் மாடல் எடுக்கறாங்கன்னு வெச்சுக்கங்க பிரதர், அவங்களுக்குலாம் 6 airbags கிடைக்கிறது இல்ல. அவங்களுக்குலாம் இப்ப 3XOலயே 6 airbags கிடைக்கும் போது அதுலயும் 6 airbags வந்து கொடுத்தா நல்லா இருக்கும். அந்த கூடிய சீக்கிரம் வரப்போகுது. பேஸ்ல பேசிக்ல 6 airbags இல்லையா? இல்ல. அதே மாதிரி பேசிக்லி வந்து ESP கிடைக்கிறது இல்ல. ESP வேணும்னா ஆப்ஷனலா வச்சிருக்காங்க அவங்க. சோ அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ண போறாங்க. அது மேபி நீங்க பேஸ் மாடல்ஸ் வாங்குறீங்கன்னா மட்டும் வெயிட் பண்ணி வாங்குங்க. மத்தபடி மீதி இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸ்கார்பியோ இன்னும் கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ கரண்ட் டைம் லைன்ல அப்டேட்ஸ் இல்ல, நமக்கு தெரிஞ்ச நியூஸ் வரைக்கும் அப்டேட்ஸ் இல்ல. அடுத்து இப்போ இவங்க மாருதி அப்படின்னு வந்தோம்னா பொறுத்து வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஏன்னா பலினோ விட்டுருங்க, பலினோ ஆல்ரெடி வந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் வந்து அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போறது கிடையாது. பிரஸ்ஸா, கிராண்ட் விட்டாரா, ஃப்ராங்ஸ், இதுதான் மேஜர் வந்து அப்டேட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுல பிரஸ்ஸாக்கும் கிராண்ட் விட்டாராக்கும் வந்து 6 airbag ஸ்டாண்டர்ட் நடக்கலாம். ஓகே, அது வந்து ஃபெப்ல இருந்து ஒரு 2 to 3 months டைம் லைன்ல நடக்கலாம். உங்களுக்கு ஃபேஸ் லிஃப்ட் எதுவும் பெருசா வரப்போறது இல்லையா? ஃப்ராங்ஸ் மட்டும் ஹைபிரிட் வருது. அதுவும் வந்து ஏடாஸோட வருது. அதுதான் டொயோட்டாவோட இன்ஜின்ல வருமோ? மாருதியோட ஓன் சீரிஸ் ஹைபிரிட்ல வராங்க. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா மாருதியில வரக்கூடிய சீரிஸ் ஹைபிரிட் எல்லாமே ஓன் சுசுகியோட டெக்னு. ஓகே, வேற சீரிஸ் டெக்னா என்ன சொல்ல வரேன்னா, என்ஜின் வந்து உங்களுக்கு பேட்டரியை சார்ஜ் பண்ண எலக்ட்ரிக் மோட்டாருக்கு, அதாவது என்ஜின் வந்து வீல்ஸ் கூட கனெக்ட்லயே இருக்காது. பேட்டரியை சார்ஜ் பண்ணும், எலக்ட்ரிக் மோட்டார் தான் வந்து டிரைவ் ட்ரெயின் கொடுக்கும், அதாவது பவர் கொடுக்கும் வீல்ஸ்க்கு. இப்போ மாருதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பலினோ பத்தி சொல்லிட்டோம் ப்ரோ. பலினோ வந்து நியர் டைம்ல வந்து எதுவும் நடக்க போறது இல்ல. அப்போ வந்து இந்த டைம்ல ஆஃபர் கொடுத்தா எடுக்கிறது தான் பெஸ்ட் சாய்ஸுங்க. இதே பிரஸா, கிராண்ட் விட்டாரா, ஃப்ராங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு பாத்தீங்களா, கிராண்ட் விட்டாரா அண்ட் பிரஸா, இது வந்து 6 airbags மேண்டேட்டரி பண்ணி ஆகணும். ஓகே, அதே மாதிரி பலினோவோட பேஸ் மாடல்ஸும் 6 airbag மேண்டேட்டரி பண்ணி ஆகணும். ஏன்னா பாரத் என்கேப்ல 5 star என்கேப் வாங்கணும், இல்ல குளோபல் என்கேப்ல 5 star என்கேப் வாங்கணும் அப்படின்னா கியூரேட்டடா 6 airbags உள்ள மாடல்ஸ் இருக்கணும். அப்போ இது வந்து பலினோலையும் அடி வாங்குது, பிரஸாரி அடி வாங்குது, கிராண்ட் விட்டாரா அடி வாங்குது. இது மூணா தான் கிராஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ மோஸ்ட் ப்ராபபிலி பாரத் என்கேப்போட ரிசல்ட் வர டைம் லைன்ல இதை வந்து 6 airbags வந்து பேசிக்ல இருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பலினோல பேஸ் மாடல் வாங்குறீங்க, இல்ல டெல்டா மாடல் வாங்குறீங்க, அதாவது 6 airbags இல்லாத மாடல் வாங்குறீங்க, இப்போ ஆஃபர்ஸ் அதிகம் கிடைக்குது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 3 to 4 months வெயிட் பண்ணி அந்த அப்டேட் வரதோட எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னா 6 airbags அப்படின்றது 6 airbagஸ்க்கும்போது நம்ம ஒரு 50,000 டிஸ்கவுண்ட் பார்த்துட்டு 6 airbagங்கும்போது அந்த காஸ்ட் நம்ம
நான் ஏன் அதை சொல்ல வரேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரை வாங்குறோம்னா 5 to 10 வருஷம் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். அட்லீஸ்ட் 5 வருஷம் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ ஒரு 5 வருஷம் வச்சுக்கக்கூடிய காரை இந்த ஒரு 50,000 ரூபாய் காசுக்காக நம்ம அடமானம் வச்சிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 ரூபாய் பெனிஃபிட் கிடைக்குது, நான் இப்போ போயிடுறேன். அதே 3 மாசம் கழிச்சு வண்டி எடுத்த 3 மாசத்துல 6 ஏர்பேக்ஸ் வந்ததுன்னா நமக்கு மன வருத்தமா இருக்கும். ஆமா ஆமா. ஏதாவது ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்றாங்கன்னா ஒரு மன வருத்தமா இருக்கும். அப்போ அந்த கார் அப்டேட் வருதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கலாமா வேண்டாமாங்கிறது நம்ம பர்சனல் முடிவு எடுத்துக்கலாம். இப்போ 6 ஏர்பேக்ஸ் ஒரு பக்கம் அப்டேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பலினோவோட ஒரு பேஸ் மாடலுக்கு அடுத்த மாடல் இருந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்றாங்க அப்படின்றப்போ அந்த ஃபீச்சர் தேவையா இல்லையா? அந்த ஃபீச்சர் தேவை இருந்ததுன்னா அதுக்கு போகலாம், தேவையில்லைன்னா இப்போ இருக்கிறதுலேயே ஆஃபர்ஸ்ல எடுத்துக்கலாம். பிரஸ்ஸாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா 6 ஏர்பேக் அப்டேட் வருதுன்னு சொல்றாங்க. ஓகே. ஏன்னா அந்த செக்மெண்ட்லேயே 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்ட் பண்ணாம வச்சிருக்கிற ஒரே கார் அவங்க தான். அதுதான். மீதி எல்லா பிராண்டுமே 6 ஏர்பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ பிரஸ்ஸா வந்து 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. கிராண்ட் விட்டாராவும் 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து மேபி வந்து ஒரு மார்ச் டு ஏப்ரல் டைம்லாம் நடக்கலாம். ஓகேங்களா? நடந்துச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பெட்டர் பெனிஃபிட்டாக இருக்கும். எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சுன்னா, மாருதி வந்து சரி கொடுக்கல, டியூவல் ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்கீங்க பேஸ் மாடல், ஆப்ஷன்லாம் வச்சா 6 ஏர்பேக்ஸ் கொடுக்கலாம்ல. வேணுங்கிறவங்க ஒரு 10,000 5,000 சேர்த்தி போட்டு என்னன்னா ப்ரோ, இப்போ சப்போஸ் கஸ்டமர் வெயிட் பண்ணி அவங்க லான்ச் பண்ண முட்டாங்கன்னா அது கஸ்டமருக்கு ஒரு டிராபேக்கா மாறிடும்ல. ஆமா. ஆனா அதை நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50,000 ரூபாய் வித்தியாசம் வருது, கரெக்டுங்களா? 50,000 60,000 தான் வித்தியாசம் வருது. நான் வந்து ஒரு ஷூரிட்டி இல்லாம இப்ப எடுக்கிறதுக்கு ஒரு மார்ச் ஏப்ரல் டைம் லைன்ல இது வருமா வராதான்னு எக்ஸாக்டா தெரிஞ்சிடும். ஆமா ஆமா. அப்போ அது தெரிஞ்சுட்டு எடுத்தனா ஒரு 3 மாசம் டைம் லைன்ல எடுத்தனா எனக்கு அட்லீஸ்ட் ஷூரா தெரியும்ல இதுல வரல அப்படின்றதா தெரியும்ல. அதத்தான் நான் பாக்குறேன். எப்படி அப்புறம் 2025 மாடலா இருக்கும். அது இன்னொரு பெனிஃபிட் தான். அது டீசல் வேல்யூல கொஞ்சம் அது அதிகமா இருக்கும். ஆமா. சோ இங்க நம்ம விட்ட காசு அங்கேயே நம்ம புடிச்சுக்கலாம். அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு பிரஸ்ஸாலே நீ அப்டேட்னு கொடுத்தாங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஆமா. அதுல வேற அப்டேட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் வந்து காஸ்மெட்டிக் பண்ணனும், அப்புறம் 6 ஏர்பேக் அப்டேட் பண்ணனும். கிராண்ட் விட்டரும் அதே ஸ்டோரி தான். பிரான்ஸ்லயே உங்களுக்கு வந்து ஹைபிரிட் வரும்போது 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருவாங்க. ஹைபிரிட்ல பிரான்ஸ்ல இப்போ வந்து டெல்டா பிளஸ் ஆப்ஷன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹைபிரிட் வரது வந்து பாத்தீங்கன்னா லெவல் 2 ஏடாஸ் கொடுக்குறாங்க. ஓகே. ஹைபிரிட் வெர்ஷன்ஸ்ல. அப்போ ஹைபிரிட் வெர்ஷன்ஸ்ல லெவல் 2 ஏடாஸ் வர டைம்ல சேஃப்டி ரீதியா அவங்க 6 ஏர்பேக்ஸ் வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. பிரான்ஸ் யாராச்சும் வந்து இப்போ டர்போ வேரியன்ட் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து டர்போ வேரியன்ட்டோட பட்ஜெட்ல ஹைபிரிட் கிடைக்கும். அப்போ அதை வெயிட் பண்ணி எடுக்கிறது. ஏன்னா இப்போ டர்போ வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 lakh பிளஸ் ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஓகே. அப்போ அந்த டைம் லைன்ல இப்போ டர்போக்கு பதிலாக அதே பிரைசிங்ல உங்களுக்கு 35 km/h உங்களுக்கு ஹைபிரிட் கிடைச்சுன்னா அது எடுக்கிறது தான் பெட்டர் சாய்ஸ். ஆனா அவங்க வந்து இப்போ ஹைபிரிட் பெட்டரான பிரைசிங் பண்ணணும். ஆல்ரெடி ஹை ரைடரும் கிராண்ட் விட்டாரும் வந்து பாத்தீங்கன்னா 3 lakh 4 lakh ஜாஸ்தியா இருக்குது. அது மாதிரி இல்லாம இவங்க பண்ணாங்கன்னா தான் ஜெயிக்கும். ஆமா. இல்லைன்னா அது போறது பிரயோஜனமே இருக்காது. ஏன்னா அன்னைக்கு ஒரு கால்குலேஷன் பண்றப்போ ஹைபிரிட்டோட காஸ்ட்டை நான் எடுக்கிறதுக்கே வந்து 2 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுற மாதிரி இருக்குது. அதுதான் பிராக்டிக்கலா இல்ல. இப்போ இனோவா ஹைக்ராஸ்லயே பாத்தீங்கன்னா அந்த ஜி மாடல் எடுக்கிறவங்களுக்கு தான் உண்மையிலுமே ஒரு வேல்யூ ஃபார் மணியா இருக்கு. 35 lakhs பேசிக், 33 lakhs ஹைபிரிட் வருது. இது வந்து 24 தான் வருது. சோ அந்த ஹைபிரிட்க்கு இதுக்கு கால்குலேட் பண்ணி பாக்கும்போது உங்களுக்கு எங்கேயோ இருக்கு. ஆமா. அந்த காஸ்ட் நான் எடுக்கணும்னாவே 2 லட்சம் கிலோமீட்டர் இருக்கும்போது 2 லட்சம் கிலோமீட்டர் போது வண்டியோட ஆயுள் கணக்கே வந்துருது. ஆமா. சோ அதுதான் யோசிக்க வேண்டியதா இருக்குது. கிராண்ட் விட்டரா பிரஸ்ஸா பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னைக்கு பேஸ் மாடல்ஸ் எடுக்கிறீங்க, அந்த டியூவல் ஏர்பேக்ஸ் தான் இருக்குது. பட் ஒரு பிரஸ்ஸாக்கு வந்து ஒரு 40,000 50,000 தான் கொடுக்குறாங்க. கிராண்ட் விட்டராக்கு அப் டு 80,000 வரைக்கும் போகுது. சப்போஸ் நீங்க சிக்மா மாடல், டெல்டா மாடல், ஜீட்டா மாடல்லாம் ப்ளே பண்றீங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்குறது எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லது. சப்போஸ் 6 ஏர்பேக்ஸோட அந்த சிக்மா மாடல்லாம் வந்ததுன்னா 100% வேல்யூ ஃபார் மணி. ஓகேங்களா? அது மட்டும்தான் யோசனையா இருக்குது. அது மேபி வந்து அந்த மார்ச் டைம் லைன்ல நடக்கலாம். இதெல்லாம் சப்போஸ் இப்படி நடக்காட்டா எனக்கு வந்து இந்த அப்டேட் நான் வெயிட் பண்ணி எனக்கு வந்து அந்த கார்ஸ் அப்டேட்டே பண்ணலைன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்டேட் பண்ணலைனாலும் இந்த 50,000 லாஸில் உங்களுக்கு என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு ஷூரிட்டி தான் கிடைக்குது, இது அப்டேட்டே நடக்கல அப்படின்னு. இப்போ நான் 50,000 ப்ராஃபிட்டுக்காக டியூவல் ஏர்பேக்ஸோட எடுத்துட்டு நாளைக்கு அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வச்சிருக்க காலம் முழுக்க அந்த காரில் வந்து அந்த டியூவல் ஏர்பேக்ஸ் யோசிச்சுக்கிட்டே இருப்போம்ல. ஆமா ஆமா. இது வந்து ஏர்பேக் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறவங்களுக்கு, இல்ல நமக்கு பிரைஸ் தான் முக்கியங்கிறவங்க எடுத்துக்கலாம். புது ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வருஷம் மாருதி நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈவில விட்டாரா வருது, ஃப்ராங்ஸோட ஹைபிரிட் வருது, பலினோ ஸ்விஃப்டோட ஹைபிரிட் அன்வீல் நடக்கலாம். லான்ச் இருக்குன்னு தெரியல, அன்வீல் நடக்கலாம். அப்புறம் கிராண்ட் விட்டாராக்கும் ஒரு மைனர் ஒரு காஸ்மெட்டிக் ஃபேஸ் லிஃப்ட் வரும், பிரஸ்ஸாக்கும் ஒரு மைனர் காஸ்மெட்டிக் ஃபேஸ் லிஃப்ட் வரும். ஆனா கிராண்ட் விட்டார்ல மட்டும் ஏடாஸ் கொடுத்துருவாங்க. ஹோப்ஃபுல்லி வந்துடும், கிராண்ட் விட்டார்ல ஏடாஸ் வந்துடும். இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய கார். அப்போ இதை வெயிட் பண்ணலாமா வேண்டாம் அப்படின்றது உங்களோட முடிவு. ஓகேங்களா? கிராண்ட் விட்டார் ஏடாஸ் வந்தாலும் டாப் அண்ட் மாடல்ஸ் தான் வரும்.
வெயிட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது உங்களுக்கு. ஏடாஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன மைனர் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் தான் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் மாருதி பொறுத்தவரை. எர்டிகா XL6 இதெல்லாம் வந்து என்ன கதைனே தெரியல. அதை பற்றி ஒரு அப்டேட். எர்டிகாக்கெல்லாம் ஒரு ஆஃபர் இல்லைங்க ப்ரோ, பயங்கர டிமாண்ட்ல இருக்கு. எர்டிகா ஸ்டில் அவங்க இன்னும் அந்த 4 ஏர் பேக்ஸ் வச்சுட்டே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க ப்ரோ. ஸ்ட்ரக்சர் அப்டேட் பண்ணணும். ஏன்னா எர்டிகா மட்டும்தான் இன்னும் 4th ஜென் ஹார்டெக்ல இருக்கு. மீதி எல்லாம் 5th ஜென் மாத்திட்டாங்க. 4th ஜென் ஹார்டெக் அந்த பழைய பிளாட்ஃபார்ம்ல இருக்குது. சியாஸ் கவலைக்கிடம் தான். இப்ப வரைக்கும் அதை பத்தி எந்த அப்டேட்டும் இல்ல, டெஸ்டிங் போகல, எதுவுமே பண்ணல. அதை மேபி கை விட்டாலும் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா டிசைரை ஃபுல் ஃபிளெஜ்டா அடிச்சிருக்கிறப்ப எனக்கு என்ன பர்சனலா தோணுதுன்னா, மேபி சியாஸ் வந்து ஒண்ணு இப்படியே வச்சு ஓட்டலாம். இப்படியே வச்சு ஓட்டலாம் ரொம்ப காலத்துக்கு ஓட்ட முடியாது. ஆனா நல்ல காரு, அருமையான அப்டேட் இல்ல, அருமையான காரு. இன்னொன்னு செடானுக்கு உண்டான மார்க்கெட் இப்போ இந்தியால இல்ல. அதனால மேபி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் அவங்க அப்டேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா நீங்க சப் மீட்டர் செடான் எடுக்கிற பிரைசிங்ல சியாஸோட நீங்க எடுக்க முடியும். ஆமா, அது ஒரு அட்வான்டேஜ். அங்க சியாஸ்ல மட்டும் 6 ஏர் பேக்ஸ் பண்ணாங்கன்னா ESP கொடுத்துட்டாங்க. ஓகே, 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரை ரீவொர்க் பண்ணணும் பிரதர். பண்ணா கிடைக்கலாம். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஹிண்டை வந்து ஆஃபர் பெரிதா கொடுக்கறது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஓரளவுக்கு டிமாண்ட்ல வச்சு தான் ஓட்டிட்டு இருக்காங்க, போய்கிட்டு இருக்குது. ஒரு 40,000 50,000 அந்த மாதிரி தான் ஆஃபர் கொடுக்குறாங்க. கிரெட்டாக்கும் பெருசா ஆஃபர் இல்லை, வென்யூக்கும் பெருசா ஆஃபர் அந்த மாதிரி அள்ளி தைக்கிறதுலாம் இல்லை. அதனால வந்து ஹிண்டையை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் எடுத்துக்குங்க. கஸ்டமரோட நல்ல ஆஃபர் கிடைச்சதுன்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அடுத்த வருஷம் புது ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக சொல்றேன். ஏன்னா வந்து அவங்களோட புது லைன் அப்னா வென்யூவோட ஃபேஸ் லிஃப்ட் வருது. அப்படிங்க, வென்யூ ஃபேஸ் லிஃப்ட் வருது. கிரெட்டா ஈவி வருது. வருது. இது ரெண்டும் கேரண்டீடா தெரிஞ்ச விஷயம். ஸோ ஹிண்டே நிறுவனம் அப்படின்னு பாக்குறப்போ இப்ப ஆஃபர்ஸ் வந்து ரொம்ப பெரிதா கொடுக்குறாங்க. எப்படி வந்து ஒரு 60,000 to 1 lakh ஆஃபர்லாம் கிடைச்சதுன்னா இப்பவே எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அடுத்த வருஷம் போய்க்குங்க. கியா செல்டோஸ் பாக்குறப்போ கியால வந்து பாத்தீங்கன்னா செல்டோஸ் அப்டேட் இல்ல பிரதர். சிரோஸ் சொல்லிட்டு ஒரு SUV வருது. சைரோஸ் டீசர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சப் காம்பாக்ட் SUV-யா? சப் காம்பாக்ட் தான் அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்குது. பட் இன்னும் கம்ப்ளீட் டீடைல்ஸ் எதுவும் தெரியல. மோஸ்ட் ப்ராபபிலி சப் காம்பாக்ட்னா ஆல்ரெடி தான் சோனட் வச்சிருக்காங்களே அவங்க. அதுதான் என்னன்னு தெரியல. அவங்க எப்படி எடுத்துட்டு வராங்கன்னு தெரியல. நாங்களாம் ஃபர்ஸ்ட் நினைச்சது எக்ஸ்டரோட காம்படிஷன் நினைச்சோம். ஆனா எக்ஸ்டரோட காம்படிஷன் இல்ல. அதை கொஞ்சம் நல்லா தான் பண்ணிருக்காங்க. பிரீமியமா தான் பண்ணிருக்காங்க. அது வந்தாதான் தெரியும். புதுசா வருது. சப்போஸ் யாராவது பாக்குறீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்க. சோனட் பாக்குறீங்கன்னா சைரோஸும் வந்துரும். வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல மாடல் ஒன்று வருது. ஆமா, கியா செல்டாஸ் சொல்லிட்டோம், சோனட் சொல்லிட்டோம். ஆமா, சிரோஸ் வரப்போகுதுங்கிறது சொல்லிட்டோம். அடுத்து ஸ்கோடா ஃபோக்ஸ்வேகன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கோடால வந்து கைலாக் அடுத்த வருஷம் தான். ஏன்னா ப்ராடக்ட் வந்து அடுத்த வருஷம் தான் டெலிவரிஸே கிடைக்கும். ஸோ அப்படின்றப்போ ஸ்கோடா கைலாக்கு வேற வழியில் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் இந்த ஸ்கோடா கைலாக்கு மஹேந்திராவோட அந்த டர்போஸ் இது ரெண்டையும் கம்பேர் பண்றாங்க. ஏன்னா ரெண்டுமே எட்ஜுங்க. டிரைவிங் டைனமிக்ஸ்ல வந்து பர்ஃபார்மன்ஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே H to H இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா 3XO இப்போ ஆஃபர்ஸ் கிடைச்சதுன்னா எடுங்க. ஆஃபர்ஸ் கிடைக்கல அப்படின்னா வெயிட் பண்ணி கைலாக்கையும் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு போங்க. பெட்ரோல் இன்ஜின் டீசல் ஆப்ஷன் போறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. பெட்ரோல் போறவங்க வெயிட் பண்ணி கைலாக்கும் பார்க்கலாம். கைலாக் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா எனிடே அப்புறம் ஸ்கோடாவோட ப்ராடக்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே வந்து உங்களுக்கு பெட்டரா ஒரு ஜெர்மன் கார்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்க ஜெர்மன் கார் அஃபோர்டபிள் பட்ஜெட்ல எடுக்க முடியாம இருந்தது. இப்போ அஃபோர்டபிள் செக்மெண்ட்ல வருது. அதை பாருங்க. உங்க பக்கெட் லிஸ்ட்ல கைலாக் இருந்துச்சுன்னா பாருங்க. டிராபேக்னா எப்பவும் சொல்ற மாதிரி தான். மேபி மைலேஜ் கம்மியா இருக்கும். ஆஃப்டர் சேல் சர்வீஸ் காசு கொஞ்சம் கூட இருக்கும் மற்ற காசு கம்பேர் பண்ணும்போது. இதுதான் ஸ்கோடா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அள்ளி தெரிக்கும் ஆஃபர்ஸ் ஸ்கோடா ஃபோக்ஸ்வேகன். 2023 ஸ்டாக்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஃபோக்ஸ்வேகன் விர்டஸ், ஸ்கோடா ஸ்லாவியா, டைகுனு, குஷாக்கு இதெல்லாம் அப்டேட் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கூடிய சீக்கிரம் இல்லை. இருக்காது. அவங்க அவ்வளவு சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே ரொம்ப இதாதான் பண்ணுவாங்க. மேபி 2025ஓட செகண்ட் ஹாஃப்ல நடக்கலாம். அதுவும் வந்து மேஜர் அப்டேட்டா இருக்காதுங்க பிரதர். ஒரு மைனர் அப்டேட்டா தான் இருக்கும். இப்போ ஆஃபர்ஸ் இருக்கிறதுனால எடுத்துக்கோங்க. ஏன்னா 2023 வண்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா 2 lakhs 2.5 lakhsன்னு ஆஃபர்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஃபோக்ஸ்வேகன் ஸ்கோடா ப்ராடக்ட்ஸ் எடுக்கிற ஐடியால இருந்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல ஒரு அடிச்சு பேசி வாங்குங்க. ஆமா, நல்ல ஒரு வேட்டை தான். அடிச்சு பேசி நீங்க வாங்கலாம். அந்த அளவுக்கு ஆஃபர் இருக்கு. அது இல்லாம டெமோ வெஹிக்கிள்ஸ் வேற வாரி வழங்கிட்டு இருக்காங்க. ஆமா, டெமோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. டெமோ வண்டி வாங்கலாம்னு கேட்டீங்கன்னா வாங்கலாம். என்ன சொல்றதுங்க, வாரண்டி அதெல்லாம் போட்டு வாங்கிக்கோங்க. டெமோ ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா மல்டிபிள் பர்சன்ஸ் ஓட்டி இருப்பாங்க. ஸோ அதனால தேய்மானங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். அதனால 1க்கு 2 டைம் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு டெக்னீஷியன் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு எடுங்க. டெமோ ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டெமோ ப்ராடக்ட் வந்து ஒரு சில பிராண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கிற மட்டும். ஆமா, ஃபோக்ஸ்வேகன் மாதிரி ஈரோடு இந்த சுத்தி சேலம் ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா
அவங்க டைரக்டா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பண்ணி கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்க. இன்னொன்னு நல்ல ஹியூஜ் டிஸ்கவுண்ட் 4 ஆமா. lakhs to 3 lakhs 3.5 lakhs பண்ணி கொடுக்குறாங்க. இன்னொன்னு என்ன கிலோமீட்டர் பெருசா ஒன்றும் ஓடல. 13,000 கிலோமீட்டர் 18,000 கிலோமீட்டர் அந்த அளவுக்கு தான் ஓடி இருக்கு. ஓடி இருக்கும்போது நமக்கு இந்த இதுல வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் ஆஃபர். Volkswagen ஸ்கோடானா வேட்டை இந்த டைம் தான் எடுத்துக்கோங்க. ஆமா. கைலாக் பாக்குறாப்புல இருந்தா மட்டும் வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் எடுத்துக்கோங்க. ஏன்னா கைலாக் வந்து எந்த ஆஃபரும் கிடைக்காது உங்களுக்கு. என்ன கைலாக் வாங்குற காசுக்கு நீங்க இதே வாங்கலாம், குஷாக்கே வாங்கலாம். கிடைக்கும், அந்த பட்ஜெட்ல கிடைக்கும். ஆமா. டெமோ கார்ஸ் எடுக்கிறீங்க இல்ல ஒரு பேசிக் மாடல் ஸ்டாக் எடுக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதோட பிரைஸ்க்கு மேட்ச் பண்ற அளவுக்கு உங்களுக்கு இதுல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு ஜனவரி வரைக்கும் பிப்ரவரி வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கலாம்னு ஆல்ரெடி சொன்னதுதான். ஜனவரி டைம்ல நீங்க கேட்கிற வேரியன்ட் இருந்தாதான் உண்டு, இல்லைன்னா கிடைக்காது. இல்லைன்னா கிடைக்கிற வேரியன்ட் தான் நீங்க எடுத்துக்கணும். அதுதான் இப்ப மேக்ஸிமம் எல்லா வேரியன்ட் அங்கங்க கிடைக்குது. அதனால எடுத்துக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் சாய்ஸுங்க. அடுத்து டொயோட்டா என்னைக்கும் எப்பொழுதும் நான் ஆஃபர் தர மாட்டேன். ஆனா வந்து இதுக்கெல்லாம் சரியான ஆஃபர். ஹெலிக்ஸ் அதுக்கெல்லாம் ஃபார்ச்சுனருக்கு நல்ல ஆஃபர் கொடுப்பாங்களாட்ட இருக்கு. ஃபார்ச்சுனருக்கும் இதுக்கும் கிடைக்குதுங்க பிரதர், ஹைலக்ஸ்க்கும் கிடைக்குது. மத்ததுக்கு ஐக்ராஸ்க்கும் இனோவா கிறிஸ்டாக்கும் ஆஃபரே இல்ல. வண்டி கொடுக்கறது தான் உங்களுக்கு ஆஃபர். ஆமா. அதே மாதிரி கிளான்ஸாக்கும் டைசருக்கும் கொஞ்சம் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க வேணும்னா இந்த டைம்ல எடுக்கிறேன்னு எடுக்கலாம். ஏன்னா வந்து கிளான்ஸாவும் டைசருக்கும் மட்டும் ஆஃபர்ல இருக்கும், பேஸ் மாடல்ஸ்ல ஆஃபர் இருக்கும். அதுவுமே மாருதிக்கு சொன்ன கதை தான். 6 airbags அப்டேட் வந்து பலினோக்கும் ஃப்ராங்ஸுக்கு வந்துச்சுன்னா இதுக்கும் வரும். இதை விட்டு மீதமுள்ள பிராண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்ரான் இருக்காங்க, எம்ஜி இருக்காங்க, இது நிசான் இருக்காங்க, ரெனால்ட் இருக்காங்க. நிசான் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மினிமலான ஆஃபர்ஸ் தான். எம்ஜி பொறுத்த வரைக்கும் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. எம்ஜி எல்லாம் வாரி வழங்குவாங்க. காமெட்டுக்குலாம் போன தடவையே வந்து ஆல்மோஸ்ட் 80,000 90,000 கொடுத்தாங்க. அதுவும் பிரைஸ் கட் வேற பண்ணாங்க எம்ஜி காமெட்க்கு. எம்ஜி சைபர் ஸ்டார் வேற வருது. அது வருது. வின்சர் லான்ச் ஆயிருச்சுல, டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எம்ஜி வின்சர் லான்ச் ஆயிருச்சு. எம்ஜி ஹெக்டாருக்கு நல்ல ஆஃபர் போயிட்டு இருக்குது. எம்ஜி ஹெக்டாரும் கூடி சீக்கிரம் அப்டேட் வரப்போறது இல்ல. ஸோ இப்போ ஆஃபர் கிடைச்சதுன்னு எடுக்கலாம். காமெட்டுக்கு அதே மாதிரி தான். வின்சர் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஆஃபர் என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல. வின்சர் நல்ல டிமாண்டா இருக்குன்னு தான் போயிட்டு இருக்குது. கேள்விப்பட்டேன். ஒன்றும் ஆஃபர்ஸ் எதுவும் இல்லைங்கிற மாதிரி இல்ல, அப்படிதான் போயிட்டு இருக்குது. ரெனோல்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். அது ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, ஓரளவுக்கு டீசென்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க பாக்குறீங்க இந்த டைம்ல டஸ்டர் வருது 2025 மேபி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அன்வீல் நடக்கலாம், செகண்ட் ஹாஃப்ல ப்ராடக்ட் கிடைக்கலாம். வருது, டஸ்டர் வருதுப்பா. பெட்ரோல்ல வரும். ஆமா, பெட்ரோல் தான், டீசல் கிடையாது, பெட்ரோல் தான். அப்புறம் எங்க போய் எடுத்து எங்க பெட்ரோல் போட்டு எங்க ஓட்டுறது? நிசான்ல மேக்னெட்ல இப்பவும் ஆஃபர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்போ டஸ்டர் வருதுன்னா இது வருதுங்களா? டெரானோ வருமா? டெரானோ அப்டேட் இல்ல பிரதர், இப்போ வரைக்கும் இல்ல. ஓகே. ஒன்னும் அதுக்கு ரெண்டு ஒரே கார் தான், ஒரே இதெல்லாம் தான் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. கன்ஃபார்மா அது கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. வந்ததுன்னா தான் வரலாம், மோஸ்ட் ப்ராபபிலி வந்ததுன்னா கொடுத்துருவாங்க, வரலாம். லைன் அப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்னெட்டுக்கு இப்பவுமே ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆஃபர்ஸ்ல எடுக்கிறனால எடுத்துக்கோங்க. ஏன்னா மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் இப்பதான் ஃபேஸ் வந்துச்சு அப்டேட். எனக்கு தெரிஞ்சு ஜனவரி பிப்ரவரியில காஸ்ட் அதிகம் தான் கூடும். அதனால இந்த டைம்ல எடுக்கிறாப்புல இருந்தா மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கோங்க. மேக்னெட் இப்ப இருக்கிறது தான் பெஸ்ட் ஆஃபர்ஸா இருக்க போகுது மேக்னெட் அப்படின்னு பார்க்கும்போது. அடுத்து சிட்ரான் உங்களது விருப்பம். சிட்ரான் பொறுத்த வரைக்கும் ஆஃபர்ஸ்ல இருக்குதான் செய்யுது. சிட்ரான் பசால்ட் என்ன காரணமே தெரியல, அதை கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்க யாருமே. பசால்ட்டுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைச்சது. பட் ஆனா சேல்ஸ் இது வரைக்கும் நான் ரோட்ல ஒரு காரை கூட பாக்கலீங்க. அது நம்ம ஊர்ல ஷோரூமே இல்லையே. ஷோரூம் வேணும் ப்ரோ நம்ம ஊர்ல எல்லாம். நம்ம ஊர்ல ஷோரூம்ல எடுக்க மாட்டாங்க ப்ரோ. டிஃபெண்டர் எல்லாம் போயிட்டு இருக்குங்க ப்ரோ. அது கூட பாத்தறோம், அப்பப்ப கண்ணுல பாக்குறோம். பசால்ட் எல்லாம் பார்க்க முடிய மாட்டேங்குது. பசால்ட் நம்ம ஊர்ல ஏதோ அந்த பிராண்டுக்கு நம்ம ஊர்ல கிக் ஆகல, கிக் ஸ்டார்ட் ஆகல. இனிமேல் எடுத்துட்டு வரணுங்க, பசால்ட் மாதிரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ஓடும். இப்ப வந்து சிட்ரான் அவங்க C3லயும் வந்து அப்டேட் கொடுத்துட்டாங்க, டார்க் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக் கூட போட்டுருக்காங்க. சோ அதனால அவங்க இனிதான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஸ்டெப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம், அக்ரெசிவா இறங்கணும் மார்க்கெட்ல, இறங்கி அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரணும். இப்போ எம்ஜி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ப்ராடக்ட் எடுத்து வந்துகிட்டே இருக்காங்க, JSW-ஓட கொலாபரேஷன். அது மாதிரி அவங்களும் பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும். ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு சிட்ரானை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்கன்னு ஐடியா இல்ல. என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க ஐடியா இல்ல. எம்ஜி பொறுத்த வரைக்கும் இப்போ சைபர் ஸ்டார் வந்துருச்சு. அடுத்து ஏஸ்டர் ஹைபிரிட் வருது. எம்ஜி ஏஸ்டர் ஹைபிரிட் வருது, ஹைபிரிட் கொண்டு வராங்க. மத்ததெல்லாம் வந்து என்னென்ன அப்டேட்ஸ்னு சொல்லியிருக்கிறோம். ஏஸ்டர் வந்து ஒரு நல்ல கார், சூப்பர் கார் ப்ரோ. அதுல மைனஸே எல்லாரும் நினைக்கிறது வந்து மைலேஜ் கிடைக்கிறது. ஆமா. அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் அதுல டீசல் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லாட்ல டீசல் இருந்துச்சு அதுல. எம்ஜி அப்படியா? ஆமா, பெட்ரோல் வண்டி தானே சொல்றீங்க? அது ஃபர்ஸ்ட் டீசல் வச்சிருந்தாங்க அதுல. மேனுவல் டீசல் மட்டும் இருந்துச்சு அதுல. எனக்கு இருந்தது கூட தெரியல. அதுல ஃபர்ஸ்ட் டீசல் வச்சிருந்தாங்க, அப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. எப்போ அந்த BS6 ஸ்டேஜ் 2 அந்த இது வரும்போது எல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணி. சூப்பரான வண்டி இது. டீசல் இருந்தனா சூப்பரா இருக்கு அந்த வண்டி. வண்டி நல்லா ராக் சாலிடா இருக்கு. அதுல பிரச்சனை NVH
அப்புறம் வின்னைஸ் குபுன்னு உள்ள வரும். அப்படியா? ஆமாங்க, வின்னைஸ் நல்லா வரும். ஆனா பில்ட் சூப்பரான பில்ட். தரமா எம்ஜி பொறுத்த வரைக்கும் வந்து பில்டுல குறையே இருக்காது. அதுதான் சாலிடா இருக்கு எம்ஜி பொறுத்த வரைக்கும். இன்டீரியர்லாம் சும்மா அப்படியே நொறுக்கி இருப்பானுங்க. காம்ப்ரமைஸே இருக்காது. பிரீமியம் காருக்கு ஈக்குவலா இருக்கும். சரி, இப்போ ஃபைனலா வருவோம். டிசம்பர்ல வண்டி வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற முடிவுக்கு வருவோம். அதாவது நீங்க இப்போ பார்த்திருக்கக்கூடிய காரு இன்னொரு 2 to 3 மந்த்ஸ்ல வந்து புதுசா வரப்போகுது. அதுல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 ஏர்பேக் அப்டேட் இல்ல நீங்க மண்டேட்டரியா நீங்க தேவைன்னு நினைக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வருது அப்படின்னா இப்போ அந்த 50,000 ஒரு லட்சத்தை பார்க்காம அந்த ஃபீச்சர்ஸோட எடுக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல சாய்ஸ் நினைப்பேன். ஏன்னா ஒரு 5 to 10 வருஷம் நீங்க வச்சுக்கக்கூடிய கார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இனிஷியலா போடுற இந்த 50,000 கிட்டத்தட்ட எப்படின்னா இது நீங்க பிளட்ஜ் பண்ற மாதிரி தான். இந்த 50,000 பிளட்ஜ் பண்ணி நீங்க 5 வருஷம் வச்சிருக்கக்கூடிய காரை காம்ப்ரமைஸ் பண்றீங்க. அதனால அது அப்டேட் வருதா இல்லையான்னு பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன கார் அப்டேட்னு சொல்லியிருக்கிறோம். என்னென்ன காருக்கு என்னென்ன பிரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது தமிழ்ஸ் மணிகண்டன் அவர் பண்ணியிருக்கிறார். அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த அப்டேட்டுக்கு ஒர்த்தா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. அதுதான் மெயின். தயவு செஞ்சு இப்போ 1 lakh ஆஃபர் கிடைக்குது அப்படின்றதுக்காக அப்டேட் வரக்கூடிய காரை வந்து விட்டுறாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா லாங் டேர்ம் வச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், அதனால திருப்திகரமா எடுங்க. மனசுல எந்த நெருடலும் இல்லாம வச்சிருக்கணும் அப்படின்னா அதுதான் ஒரு பெட்டர் சாய்ஸா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு காருங்கிறது வந்து மொபைல் மார்க்கெட் மாதிரி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறது வந்து பழசா காமிச்சு புதுசா வரனாலதான் நம்ம மறுபடியும் இருக்கிற காரை வித்துட்டு போய் மறுபடியும் புதுசு வாங்குறோம். இன்னைக்கு எல்லாம் நீடை தாண்டி ஃபர்ஸ்ட் வந்து அத்தியாவசியத்துக்காக வாங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அதை விட்டுட்டு ஆடம்பரத்துக்காக வாங்க ஆரம்பிச்சாச்சு காரு. ஸோ அதனால கண்டிப்பா வந்து இப்போ நம்ம ஆஃபர்ஸை பார்த்து வாங்கினோம்னா பின்னாடி வந்து அவங்க கொடுக்குற அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து நமக்கு கண்டிப்பா வந்து ஐயோ கொஞ்சம் ஒரு 1 லட்ச ரூபாய்க்காக நம்ம அவசரப்பட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்புறம் ஒரு சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா இப்போ குஷாக்க நான் ஆஃபர்ல எடுக்கிறது பெஸ்ட்டா இல்லை கையில போறது பெஸ்ட்டா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அது வந்து பர்சனல் ஒப்பீனியன். அதை நான் இப்போ நானா பார்க்குறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ கைலாக்ல வந்து ஒரு மிடில் வேரியன்ட் எடுக்கிற ப்ரைஸில் எனக்கு குஷாக்கோட பேஸ் வேரியன்ட் கிடைக்குது. அந்த பேஸ் வேரியன்ட்டுக்கு வந்து நான் ஒத்துக்கிறேன்னா இல்லையா அப்படின்றது தான். அங்கே வந்து நீங்கள் ஃபீச்சர்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா இங்கே வந்து வண்டியோட சைஸ் வந்து இங்கே அதிகம். அங்கே ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கும் அதோட மிடில் வேரியன்ட்டுக்கு. ஸோ அப்படிங்கும்போது எதையோ ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அது எந்த காம்ப்ரமைஸ் உங்களால் என்னன்னா இப்போ அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் இப்போ ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஆட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ OEMலேயே பண்ணி தந்துடுறாங்க எல்லாருமே. ஸோ சைஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் என்கிட்ட ஒரு பிக்கர் கார், ஒரு காம்பேக்ட் SUV, இது சப் காம்பேக்ட் SUV. எப்படிங்கும்போது ஒரு 5 பேர் அதில் தாராளமாக போகலாம். இல்லை 4 பேர் தான் போக முடியும். அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்க கன்சிடர் பண்ணணும். ஆமா, இப்போ கைலாக்குக்கும் குஷாக்குக்கும் எடுத்துட்டீங்கன்னா சின்ன டைமென்ஷன் வேரியேஷன் தான் இருக்குது. ஆனா இது கொஞ்சம் காம்பேக்ட் செக்மெண்ட்ல வரும்போது குஷா கொஞ்சம் காம்பேக்ட் செக்மெண்ட்ல வரும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. சென்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கு. அது வேணுமா இல்ல எனக்கு ஃபீச்சர் பேக்கடா அதை போய்க்கலாமா அப்படின்றது தான். அது வந்து ஒவ்வொருத்தரோட பர்சனல் ஒப்பீனியன். காரை எடுக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 100 டைம் கூட யோசிங்க. ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்கிற மாதிரி வச்சுக்க வேண்டாம் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஹோப்ஃபுல்லி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் தான் இது உங்களுக்கு போய் சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோல பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமா இருப்போம், சிறப்பா இருப்போம். டாடா, டேக் கேர்.